Hi friends, Basha's Kitchen la இன்னைக்கு நம்ம Valentine's Day special chocolate cake எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த chocolate cake இன்னைக்கு நான் ஒரு கடாயில செய்ய போறேன். அதே மாதிரி இந்த chocolate cake நம்ம வந்து egg அப்புறம் வந்து oven எதுமே யூஸ் பண்ண போறதில்ல. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். Chocolate cake செய்யிறதுக்கு இங்க நான் மேயரோட செராமிக் கடாய் எடுத்துர்க்கேன். நீங்க வீட்ல யூஸ் பண்ற எந்த கடாயினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செராமிக் கடாயை பொறுத்த வரைக்கும் இது வந்து 100% lead cadmium free. So 100% இது நமக்கு ஹெல்த்துக்கு ஒரு சேஃபான செராமிக் கோட்டிங் உடைய செராமிக் கடாய். இந்த கடாயில தான் நம்ம வந்து தவா மேல வெச்சு இத நம்ம வந்து கேக் பேக் பண்ண போறோம் அப்படின்றதுனால இது நமக்கு ஸ்லிப் ஆகாது. இந்த மாதிரி இதுல இருக்கிற சர்ஃபேஸ்னால அதே மாதிரி சிலிகான் ஹேண்டில் வந்து நமக்கு நல்ல grip கொடுக்கும். எவ்வளவு சூடானாலும் நமக்கு ஹேண்டில் சூடாகாது. இந்த பேனை பத்தியான டீடைல்ஸ் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா கீழ கொடுத்திருக்க லிங்க்ல நான் வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்திருக்கிற கூப்பன் கோட் BK15 யூஸ் பண்ணி நீங்க இத வந்து வாங்கிக்கலாம். இப்போ கேக் செய்யிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம என்ன கடாய் எடுத்தாலும் சரி அத வந்து ஆயில் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. கொஞ்சமா ஆயில் எடுத்து ஒரு பிரஷ் வச்சு இந்த மாதிரி நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பிரஷ் இல்லனா கை வச்சு நல்லா இந்த மாதிரி நாலா பக்கமும் எண்ணெயை வந்து கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டர் பேப்பரை கீழ இந்த மாதிரி விரிச்சிருங்க. பட்டர் பேப்பர் இல்லைனா பரவாயில்லை. ஆனா கேக் வந்து நமக்கு அடியில கொஞ்சம் ஒட்டும். அந்த அடியில கொஞ்சம் கூட ஒட்ட கூடாது அப்படி நினைச்சீங்கன்னா அதுல கொஞ்சமே இந்த மாதிரி பட்டர் பேப்பர் ஒட்டிட்டு அது மேலயும் வந்து எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேட்டர் செய்யிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இந்த கேக் பேட்டர் யூஸ் பண்றதுக்கு நான் வந்து கொஞ்சம் மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த அளவுல நீங்க வந்து ingredients போடிங்க அப்படினா தான் நமக்கு கேக்கோட ingredients எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். இதுக்கு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எந்த ஒரு ஃப்ளேவரும் அந்த எண்ணெயில நமக்கு இருக்க கூடாது. எந்த கப்ல நீங்க எண்ணெய் எடுத்துர்க்கீங்களோ அதே கப்ல அளந்து condensed milk சேர்த்திருக்கேன். இன்னைக்கு அமுலோட மிட்டாய் மேட் சேர்த்திருக்கேன். நீங்க எதுனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/3 கப் வந்து நம்ம இதுல சக்கரை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட பவுடர் sugar இருந்துச்சுனா அதுவும் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கண்டென்ஸ் மில்கோட கலந்த உடனே இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் ஊத்திக்கிறேன். சாக்லேட் எசன்ஸ் உங்ககிட்ட இல்ல அப்படினா வெனிலா எசன்ஸும் இதுக்கு நீங்க ஊத்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி mix பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 minutesக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அடுத்து dry ingredients சேர்த்துக்கலாம். dry ingredients சேர்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜால்னா எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவுக்கு மைதா, 1/4 கப் கோகோ பவுடர் சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி சீவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜலிக்கிறதுனால நமக்கு வந்து இந்த மைதால ஏதாச்சும் நமக்கு கட்டி இருந்துச்சு அப்படினா இந்த மாதிரி தனியா வந்துரும். நல்லா ஜலிச்சு சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த ingredientsோட எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிக்கலாம். இத mix பண்றதுக்கு அடுத்து 1/2 கப் அளவுக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. இந்த பாலை இதுல நம்ம கொஞ்சமா சேர்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பால் சேர்த்துட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க. 3 தடவை எல்லா பாலையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம லம்ஸ் இல்லாம நல்லா கலக்கணும். ஒரு 4 to 5 minutes ஆகும் இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுறதுக்கு. நம்மளோட சாக்லேட் கேக் பேட்டர் எப்படி இருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் பாருங்க. ரொம்ப திக்கா இருந்துச்சு அப்படினு உங்களுக்கு தோணுச்சு அப்படினா ஒரு 2 இல்ல 3 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் பாலும் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கேக் பேட்டர் தயாரான உடனே ஒரு கேஸ் ஜார் பொறுத்துட்டு அது மேல தம் வைக்கிறதுக்கு ஒரு தவா இந்த மாதிரி எடுத்து வச்சிருங்க. லோ ஃப்ளேம்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த தவாவை நம்ம ப்ரீஹீட் பண்ணனும். இப்போ இந்த கேக் பேட்டர்ல நான் நறுக்கி எடுத்து வச்சிருக்க பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன ட்ரை நட்ஸ்னாலும் நீங்க இதல சேர்த்துக்கலாம். கிஷ்மிஷ் சேர்த்துக்கலாம், பிஸ்தா சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆல்மண்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்திருக்கேன். இப்போ கிரீஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்க கடாயை எடுத்துக்கலாம். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இந்த மாதிரி சேர்த்துருங்க. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளோட கேக் பேட்டர். இப்போ இதுல கொஞ்சமா வந்து ஆல்மண்ட்ஸ் நான் மேலேயும் தூவிக்கிறேன். அடுத்ததா நம்மளோட கேக் பேட்டரை நல்லா வந்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்படி செய்யிறதுனால நடுவுல ஏதாச்சும் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுனா போயிடும்.
இப்போ நம்மளோட தவா 10 நிமிஷமாக ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே நம்மளோட கேக் பேட்டரோடு சேர்த்து இந்த செராமிக் கடாயையும் வச்சிடலாம். இப்போ ஃப்ளேம் லோ பண்ணிக்கோங்க, லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. கொஞ்சமாக ஓப்பனிங் இருக்கிற மாதிரி உங்ககிட்ட மூடி இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பனிங்குமே வந்து ஒரு பேப்பர் வச்சு நல்லா மூடி இந்த மாதிரி தம்மில் வச்சுருங்க. இப்போ நம்மளோட கேக் பேட்டர் 20 to 25 மினிட்ஸ் வரைக்கும் வேகணும். இந்த ஃபுல் கேக் பேட்டரும் வந்து நம்மளுக்கு கேக்காக தயாராகிறதுக்கு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும். நான் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு டூத்பிக் வச்சு நடுவில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வெளியே வந்திருக்குன்னு. நம்மளோட கேக் வந்து இப்போ தயாராகிருச்சு. இப்போ அதை ஆறுறதுக்காக எடுத்து வச்சிடலாம். கேக் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ க்ரீமுக்கு இன்றைக்கி நான் அமுலோட ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இதை 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் எசன்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு பீட்டர் வச்சு நல்லா இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் ஆகும் இது பீட் பண்ணுறதுக்கு. உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் வீட்டில் யூஸ் பண்ணுற விஸ்கும் நீங்கள் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக்கை வந்து நம்மளோட செராமிக் கடாயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஒரு நான்ஸ்டிக் ஸ்பேச்சுலா வச்சு 4 பக்கமும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. என்னோட கேக் வந்து பாருங்கள் அப்படியே நம்ம வந்து கரண்டி போட்டு எடுத்தாலே வந்துடும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இது செராமிக் கடாயில் ஒட்டாமல் சூப்பராக வெந்திருக்கு. 4 பக்கமும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கீறி விட்டுட்டு ஒரு பிளேட் வச்சு இந்த மாதிரி இதை திருப்பி எடுத்துருங்க. பின்னாடி இருக்கிற பட்டர் பேப்பரையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட சாக்லேட் கேக் எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்குன்னு, எவ்வளோ ஸ்பஞ்சியாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இந்த க்ரீம் பார்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட இதை சர்வ் பண்ணலாம். நம்மளோட கடாயில் பாருங்கள் துளி அளவு கூட ஒட்டலை, சும்மா லைட்டாக வந்து அந்த கிரீஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஒட்டியிருக்கு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம தொடச்சி எடுத்துட்டோன்னா போதும். அந்த அளவுக்கு நம்மளோட கடாய் வந்து க்ளீனாக இருக்குது. நம்ம செஞ்சு வச்சுருக்க க்ரீமை வந்து இந்த மாதிரி இப்போ 4 பக்கமும் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எப்படி வந்து உங்களோட கேக்கை டெக்கரேட் பண்ணணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்னோட க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ஃபுல் ஃபேட் க்ரீம் யூஸ் பண்ணலை அப்படின்றதுனால என்னோட க்ரீம் கொஞ்சம் ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. 4 பக்கமும் இந்த மாதிரி க்ரீமை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நான் பாதாம் பருப்பு டெக்கரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சாக்லேட் வந்து கிரேட் பண்ணியும் சேர்த்துக்கிறேன். சாக்லேட் கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால நம்மளோட கேக்கோட டேஸ்ட்டும் நல்லா வரும், ப்ளஸ் வந்து பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். டெக்கரேஷனுக்கு நம்ம சாக்லேட் ஸ்டிக்ஸ், ஹெர்ஷீஸ் சிரப்ஸ், அது மாதிரி வந்து டார்க் சாக்லேட்ஸ் எதுனாலும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நீங்களும் இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இதே மாதிரியான ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் தயார் பண்ணி கொடுங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத நான் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ இந்த கேக்கை வந்து நம்ம ஒரு 1 ஹவருக்கு செட் ஆகிறதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் நம்மளோட க்ரீம் எல்லாம் சூப்பராக செட் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடாயில் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கேக் செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த கேக் வந்து நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் ஏற்கனவே 2-3 தடவை ட்ரையல் அண்ட் எரரில் இந்த கேக்கை வந்து நிறைய தடவை ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இந்த அளவு நான் சொல்லியிருக்கிற இந்த எல்லா அளவையும் வந்து கரெக்டாக நீங்கள் சேர்த்து நான் சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸோடையும் இந்த ரெசிபி நீங்கள் தயார் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் நீங்களும் வீட்டிலேயே தயார் பண்ணிடலாம். பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நடுவில் இருக்கிற இந்த பபிள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் கேக் எவ்வளோ சாஃப்டாக நம்மளுக்கு வந்து வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா ஸ்பஞ்சியாக இருக்குது. நல்லா ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி உள்ளே போயிட்டு நல்லா வருது, ப்ளஸ் நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஹெர்ஷீஸ் சிரப்ஸ் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் கேக்கை செஞ்சு கொடுத்து இந்த வேலண்டைன்ஸ் டேயை சூப்பராக கொண்டாடுங்க. வேலண்டைன்ஸ் டே அப்படின்றது நம்ம வந்து குழந்தைங்களுக்கு மேலே இருக்கிற அன்பு, அம்மா அப்பா மேலே இருக்கிற பாசம் எல்லாத்தையுமே தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழி. ஸோ இந்த சாக்லேட் கேக்கை செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிட்சா ரெசிபி கடாயில் எப்படி செய்யறது அப்படின்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.